ஓகே ஓகே கேட்குது. ஓகே, கிராணி கேம் ப்ளே பக் ஆகிட்டு கைஸ். அவங்களுக்கு தெரியும், நான் அன்றைக்கே போடும்போது பக்கில் தான் இருந்தது. உள்ளே போய் குதித்து அந்த ஏஞ்சல் நான் அதுக்கு போனேன், அதே பக்கு. ஓகே கைஸ், நான் தான் உங்கள் கேமிங் வித் கே தமிழ். இந்த வீடியோ இன்றைக்காச்சும் கிராணி எஸ்கேப் பண்ண போகிறேன். கார் எஸ்கேப்பு டோர் எஸ்கேப்பு இப்போ முடிவு பண்ணுவானா, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். கிராணி கேமுக்கு தான் நிறையா இதாக கிடைக்கிது. நோ கிராக்ஸ். நான் வந்து ஆதியும் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீ வந்து நல்லா கேம் ப்ளே வீடியோ பார்த்துட்டு வந்து போடு ப்ரோன்னாரு. நான் வசந்த் தமிழ் கேமிங் ஜில் ஜோன் பார்த்துட்டு தான் வந்தேன். நம்ம தலைவர் முட்டை போச்சு எல்லா கேம்லேயும் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பேசிக் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம என்ன கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு எஸ்கே போகலாம். இவங்க யாராவது புக் வச்சுருக்காங்க. ஒரு தடவைங்க வந்துட்டு இருக்கும் போது குறுக்கால கிராணி. ஓ ஷிட். இந்த சொட்டை கேள்வி ஆளே காணும். ப்ராக்டிஸ் மூடில் வச்சுட்டோன்னா ஐயோயோ வாழ்க்கிழவி நாயெல்லாம் இருக்க மாட்டேங்குது. இப்படி உளுந்து வர எதிரி வேண்டியதாக இருக்குது. ஐயோயோயோ போக நமக்கும் சப்போர்ட் வந்து கிடைக்கும். அதான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து ஒரு பொருள் மாட்டல. என்ன சவுண்டு கிடுது கீ விழுந்த மாதிரி. சென்ட்ரினா கீ போட்டுருக்கும் போது, அதான் சென்ட்ரினா தானே. சி கிரானியோட அம்மாவோ ஏதோ ஒன்று. இது வரைக்கும் ஒரு பொருள் கிடைக்கல. நான் என்னது எந்த காலத்தில், ஐயோ நம்ம எது பண்ணாலும் அது இப்படி தான் போகுது. கண்டக்டா சிரிக்குதுங்க. மனுஷன் மாதிரி சிரிச்சாலாம் இருக்கும். அது ஏதோ இந்த இடத்துக்கு வரல. அங்கே சவுண்டு போட்டு வந்துட்டேன். கார்கி செக் பண்ணும் காரை. நான் காரை ஸ்கிப் பண்ண போது ஒரு கிளியர் ஆகிடும். என்னங்க ஒரு பொருளை காணோம். வேறு எங்கெங்கே பார்க்கணும். ஃபஸ்ட்டு காருக்கு தர்பூசணி இருக்கும். அல்டி இதுங்க வந்து அங்கே வேலை கொடுத்துருக்காங்க. போயிட்டு அற்புதமாக செஞ்சுன்னு வரேன். நம்ம போகிறதுக்கு கரெக்டாக போகுது. எது எப்படின்னு தான் தெரியல. ஹேமர் ஒரு பேசிக்காகவே இன்னும் என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு தெரியல. இதை புக்க முடியாது. இல்லை எனக்கு புரியல. ஒன்றுமே இல்லை. என்னதோ தெரியல. ஷார்ட்கன் பாட்டு இது எடுத்தால் சவுண்ட் வரும். பக் ஆகுது.
நல்ல வேலை. பக்கானது அங்கே கரெக்டாக டைமில் வந்து பக் ஆகுது. அதான் ஒரு சுற்றிலு ஊட்டா பக்கமே நீ தலை வச்சு பார்க்க மாட்டேங்க. அடுத்து கிரானைட்டோட வெயிட் பண்ணுறேன். இது இப்படிலாம் பார்க்கணும்னா இன்னைக்கு கேம் பிளே முடிகிறது. இவன் ஒருத்தன் இந்த அனிமேஷன் தூக்குங்கடா. உன்ட்டு உங்கள் மணி வேற அடிக்குங்க. சுற்றி விட்டா அது வேற வந்துடும். அப்படி சத்தம் போட்டு தானே வந்தேன். எப்படி அங்கிட்டு வா. பார்த்துட்டேன்னு இல்லை, திரும்பி வாயா. அங்கே பார்த்தாலும் இந்த கிரானியோட இந்த இதுதான் வச்சுருக்கணும். இந்த பாட்டு தான், அதை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் கிளவி ஒழிச்சு வந்துட்டு எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு என்னங்க கார் எஸ்கேப் பண்ணணுமோ? இன்னும் நம்ம அங்கெல்லாம் பார்க்கவே இல்லை. அங்கே முதல்ல பார்த்துருவோம். குறுக்கால அந்த கிளவிட்ட மாட்டேங்கினேன். ஐயே இது கண்ணும் தெரியல ஒன்றும். ஸோ நான் போகிற இடத்துக்கே இது வருதுங்க. இதுக்கு சுத்தமாக பிண்டி திரும்பி பார்க்கணும். ஐயோ ட்ராப் வர போட்டு. ஐயோ நானே போட்டு கொடுக்குறேன். டேப்பு வச்சுருந்ததேன்னு பார்த்தேன். இது என்ன அறிவு? இதுக்கு எப்போல அறிவு வந்தது? மீட்டு சேஃப்டிங்க. ஒன்றுமே கிடைக்கல. இது என்னடா அதை வச்சு பண்ணும்? இது வந்து நம்ம நான் ஸ்கிப் பண்ணி காட்டுறாச்சு. பொருள் கிடைச்சா கொண்டு காமிக்கிறேன். அப்புறமேட்டுக்கு அது கண்ணில் ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன். அங்கே என்னன்னா எனக்கு ஒரு பொருள் வரைக்கும் இது வரைக்கும் கிடைக்கலங்க. ஒரு தடவை இங்கே இப்படி தான் இதை சும்மா தள்ளி விட்டு எங்கேயோ போய் அடித்து நான் செத்துட்டேன். ஸ்பைடர் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வேற என்ன பண்ணுறதுனே தோண மாட்டேங்குது. ஐயோ அது அங்கிட்டு போய் நிற்கிது. அப்படிங்கிட்டு போனால் தெரியும் அதுக்கு. அது எவ்வளோ அறிவாக நின்றுட்டு பார்த்து என்ன நான் அடிக்க போகிறேன்னு தெரிஞ்சோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே கண்ணில் இப்படி அடிச்சும் வரையா? சீட்டிங் மேலே சீட்டிங் பண்ணுது. இந்தாவா இது வேறு பழப்பு இல்லை. எனக்கு இன்னும் ஹேமர் அங்கிட்டு போட்டுலாம். ஹேமர் இங்கே தான் கிடக்கும். மீட் இருக்கு, நம்ம அங்கிட்டு போய் பண்ணுவோம். உனக்கு இருக்கு 7 கருத வயசுக்கு உனக்குனா இன்னும் சிக்கணும் சொல்லுவானா? இன்னும் கொஞ்சம் நம்மளை பார்த்துருக்கோம்.
நாங்கள் என்னங்க அது நியாயமே. எனக்கு ஒரு பொருள் பேசிக்காக தான் கிடைக்கல இது வரைக்கும். இங்கே பாருங்க, இந்த கார் பாட்டி இந்த மாதிரி இப்போதைக்கு ஒன்றும் கிடைக்கல அவ்வளோவா. அங்கே பேர்ட் ஷீட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒன்று தான் இப்போ மிச்சம் இருக்குது. ஓகே, நான் அங்கிட்ட போய் காமிக்கிறேன் கைஸ். அப்புறம் நான் வந்து நிறைய வேலை பண்ணிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன எஸ்கேப் பண்ணேன்னா, ஏஞ்சல் நான் இருக்குல்ல அது எஸ்கேப் தான் பண்ணுற மாதிரி பொருள் கிடச்சிருக்கு வரைக்கும். ஆனால் அவ்வளோவா எனக்கு தெரியாது அந்த எஸ்கேப். ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோ 3 எஸ்கேப்புக்கும் பார்த்துட்டேன். இப்போ அவ்வளோ தூரம் நம்ம போகணும். இது ஒரு பாடி பார்த்துக்கினே போடுறது இல்லை. என்ன அதை போடுறதுக்குள்ள அது இன்னும் உள்ள போட்டணும். அடி கண்ணு போன கிளவி. பரவாயில்ல வேணுன்னு இங்கே இருக்குன்னா இப்போதைக்கு நம்ம தெரியல என்னென்ன பொருள். செயின் கட்டுறணும் இதில் ஏதாச்சும் இருக்கா? ஐயோ இதானே ரெக்கலை தாண்டா இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் ரொம்பலாம் எனக்கு கிடைக்கல ஒன்றும். வெப்பனுக்கு எங்கே இருக்குன்னு தெரில. இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் இருந்ததா? டெடியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதை வர இது பண்ண விடாம தொட்டா அதை கிராணி கண்ணெலாம் சொந்து துரத்துமா வெறி கொண்டு. இங்கே என்ன நமக்கு கிடச்சிது? இன்ஜின் பட் கிடச்சிது. இங்கே காஜி வீடு இருக்குது. பேர்டு எடுத்துட்டோம். வேறு என்னென்ன இடம்னா இருக்குது? இன்னும் வெப்பனே வேணும் நமக்கு வர. ஐயோ போச்சு. கரெக்டாக எப்படி இருக்குது? அடி வாங்கக்கூடாதுன்னு பார்த்தேன். வேறு என்ன நம்ம கார் ஓப்பன் பண்ணால் என்ன கிடச்சிது? ஃபஸ்ட்டு கார் ஓப்பன் பண்ண மாதிரி ரூட்டாக இருக்கே. கார் இன்னும் ஓப்பனே பண்ணல. கார் கிடச்சிதா? கிடச்சிதுன்னு நினைக்கிறேன்ல. கிடைக்கல. என்னை எந்த கிளவி புலம்போட்டு இது பெப்பரிசி ஒன்றும் அவ்வளோவா இது பண்ணல. ஆனால் ஒரு தடவை பார்த்துன்னு கிளவின்னு அப்போ தான் வந்து ஒரு நாளும் உருப்படாத செய்யாதா அதை வச்சுருக்கோம்ல. அதில் போயிட்டு இது கண்ணு போன கிளவி. எனக்கு ஒரு இடமே தெரியாது இதுக்கப்புறம். வேறு வழி இல்லை கைஸ். நம்ம வந்து அங்கே மேலே போனால் தான் வாய்ப்பு. இங்கே இது மாதிரி இருந்தால் வேறு எதுவும் கிடைக்காது. நாங்கள் சென்டினா ரூமுக்கு போய் காட்டுறோம் கைஸ். அப்புறம் இந்த வெப்பன் நாங்கள் கிடச்சிது. சொன்னாண்டு இல்லை சொல்லுவோம், திரும்பி சொல்லுவோம். ஒன்றும் இல்லை கிடச்சிது. நான் வெப்பன் ஓப்பன் பண்ணிட்டு கிராண்டியை போட்டு தரலாம். பெப்பர் ஸ்ப்ரே ஒன்றும் கூட வேலை செய்யலை. இது வச்சு 2 பொருள் தூக்கிடலாம். வாக்கெழுவி இதனாலே கேம் பிளே இதுக்கே பாதி போயிட்டுங்க. மெசேஜெலாம் கண்டுக்காதீங்க. அதை பிளாக் பண்ணுங்க. அங்கேயே செத்து போயிடு. நீங்கள் வந்து மூஞ்செல்லாம் காட்ட தேவையில்லை. இங்கே ஒரு இடம் இருக்கும். அப்புறமேட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் கிணறு கிடைக்கல. தப்பாக போய் கரெக்டாக அடிச்சுக்கீங்க. இன்னொரு கார்பெட் இல்லையே. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த சென்டினா ஆசிரியர் அதுக்கு என்ன பொருள்? செயின் கட்டர் செயின் கட்டர் ஒன்று.
மற்ற பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நீ பண்ணாமல் ஆனால் அந்த ஏஞ்சல் நாட்டு 2ஆம் நம்பர் கோடு அதையும் நோட் பண்ணேன். 2ஆம் நம்பர் கோடுன்னு பார்த்தேன், எங்கேயோ இருந்தது. என்னடா இதை மாதிரிலாம் இருந்தா ஏங்க. ஆனால் சத்தியமாக ஒரு திட்டில் ஆகிட்டு எனக்கு. ஐயோ அங்கே ஏதாவது ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குமே. பொக்கவில்லையே ஏமாத்தாமல் வந்துடுறேன் நீனே. எங்க கைஸ் அது ஒரு இந்த கிளையை போட்டு தள்ளிட்டு போயிடலாம். அங்கே வர ஒரு தூக்கு மாட்டிக்கணுங்க. இந்த ஒரு ஊசி சுட்டான் சும்மா, அது போய் பெஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டு எடுக்க முடியல. ஆனால் கிட்ட போயிட்டான். கண்ணை மட்டும் இங்கே ஷூட் பண்ணால் விழுந்துடும் ஜோலி. பெட்ரோல் கேம் இருக்கணும். இன்னும் செயின் கட்டுற தேவை. செயின் கட்டு நம்ம அந்த சிவிக்கு தான் முடிவாயிட்டு. ஓகே ஓகே ப்ளே ஹவுஸ்க்கு நான் போட்டு காட்டுறேன். 2 பொருள் நான் பார்த்துட்டேன் எங்கெங்கே இருக்குன்னு. காஜில் போட்டு மாஸ்டர் கீ கிடச்சிது. அதில் நம்ம என்ன எஸ்கேப் செய்யணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே பொருள் கிடச்சா நல்லா பண்ணுறது. நானும் எனக்கெல்லாம் சொதப்பலாக தான் கிடச்சிட்ருக்கு. இருங்க, அந்த எஸ்கேப்பு தான் கிட்டத்தட்ட எல்லாம் பொருளும் கிடச்சிது. ஆனால் இந்த தடவை பக்காமல் இருக்குங்க. நம்ம போய் காட்டுறோம். அப்புறமேட்டு நான் இங்கிட்டு வந்துட்டேன். கிராணி இப்போ தான் போய் ஓப்பன் பண்ணிடுது. இது நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம் என்னதுன்னு. ஓகே இப்போ ரெஸ்ட்டு பல்லாக்கு அந்த குச்சி செயின் கட்டு தான் இல்லை. ஐயோ செயின் கட்டு வேணுமே. நம்ம என்ன நடக்கிறோம்? லிஃப்ட்டு 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 வர எங்கேயும் இல்லை. கண்டு நல்ல பொருளை குத்துற கலன்னு இருக்கு. 2வது ஷிட் நாட் போட்டு ஆப்போசிட்டாக பார்த்துட்டேன். பார்த்துட்டு போல நான் பார்க்கணும்னு நினச்சேன். 2வது இங்கேயும் தப்பிச்சு போடுறது வர டென்ஷன் ஆகும். இங்கே கஷ்டப்பட்டு பேல்லாக்கு ஏதோ கிடச்சதில்ல நமக்கு. அது தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்தால் கிராணி தொல்லை. இரு கிராணி கண்ணு ஸ்ப்ரே அடிச்சு போ. ஐயோ நான் அவ்வளோ தடவை யூஸ் பண்ணேனா? சே இப்படி ஒன்று நினச்சி விட பார்க்கல. ஏஞ்சேன்ட்டு தப்பிச்சு வந்து அது ஆடு போயிட்டுங்க. சரி இந்த கிளவிக்கிட்ட போய் அடி வாங்கிட்டோமே. இவ ஒண்டின்னு தான் இருக்கா. அப்புறம் வேறு யார்கிட்ட அடி வாங்குறது? வா கிளவி. ஃப்ரீ ஃபயரில் ஹெட்ஷாட் அடிக்கிறது இல்லைனா இல்லை, ஃப்ரீ ஃபயரில் அடிப்பேன், ஒன்றே அடிப்பேன். சரி என்னை என்ன தொல்லை பண்ணுறது? அது வரைக்கும் நவுர் 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 போக விட மாட்டேங்குதுங்க. வழிய முடியுது. மீட் இருந்ததுங்க, இங்கேயே மீட் இருந்தது. இப்போவே போயிட்டுங்க. டைமு ஒன்றும் கிடைக்கல. இது வேற குறுக்கால வந்துன்னு நல்ல பொருளாக்குங்க. செயின் கட்டுரு அது இது ஸ்பைட்ரு என்ன கட்சின்னு போடு. நம்ம எஸ்கேப்பு ஏன்னா எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்றான். எடுத்துன்னு வந்துட்டேன். இங்கே கட் பண்ணுவோம். இந்த குச்சி எடுத்து இங்கிட்டு போடணும். இதை தூக்கி இங்கிட்டு போடணும். அவ்வளோதான் மாப்பிள்ள எஸ்கேப்பு. கைஸ் எஸ்கேப் ஆக போகிறேன் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இருங்க
எங்கே இது எத்தனை போகும் குறுக்கால யாருன்னா வந்து கழுத்து விட்டுங்க உன்னை கைஸ் எஸ்கேப் அவ்வளோதான் அவ்வளோதான் கைஸ் என்ன கிராணி கூச்சு வந்துட்டியா என்னத்துக்கு இங்கே பாரு உன் காவலாட்டி என்னை போட்டு ஒரு தடவை கூட அடிக்கல என்னை ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டு இல்லை டே 3 முடிச்சிருக்கோம் 2 அடி கிரைண்டு தான் வருது ஓகே காய்ஸ் தி எண்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஆதித்தையும் மறந்துடுங்க எப்படியோ கிராண்டிங் எஸ்கேப் பண்ணியாச்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஓகே